நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே சுபா, உனக்கு 100 வயசு. இப்போதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா கால் பண்றேன். சொல்லு சுபா. அசோக், எங்க இருக்க? ரெஸ்டாரண்ட்ல. பிஸியா? இல்ல சொல்லு. நான் சொல்ற இடத்துக்கு வர முடியுமா? எங்க? அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ. சொல்லு, மைண்ட்ல நோட் பண்ணிக்கிறேன். நம்பர் 32 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், மருந்தீஸ்வரர் காலனி, திருவான்மியூர். இப்போ வா. ஆமா. எதுக்கு? நீ நேர்ல வா, நான் பேசுறேன். ஓகே, ஒரு ½ அன் ஹவர்ல அங்க இருப்பேன். தேங்க்ஸ். பாய். மாமா வந்துட்டீங்களா? ஒரு 2 hours பெர்மிஷன் வேணும், போயிட்டு வந்துடுறேன். இதுக்கு எதுக்கு பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியதானே? அதுக்கு இல்லை மாமா, பேங்க்ல இருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? ஓ, அதை மறந்துட்டேன். இருந்து முடிச்சுட்டு போக முடியாதா? இல்ல மாமா, ஒரு முக்கியமான விஐபி மீட் பண்ண போறேன். கொஞ்சம் பாத்துக்கங்களேன் ப்ளீஸ். சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த விஐபி யாருன்னு கேட்கலையே? யாரு? வேற யாரு? உங்க பொண்ணு, என்னோட ஒய்ஃப், தி கிரேட் சுபா என்கிற சுபத்ரா. திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு அட்ரஸ் கொடுத்து உடனே கிளம்புவான்னு சொல்றா. அவளை அடிச்சதுல இருந்தே மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு. சாரி நிறைய தடவை சொன்னேன், இருந்தாலும் கண்டுக்கவே இல்லை மாமா. இன்னைக்கு என்ன பார்த்தா பாவம் ஆயிடுச்சு போல, அதான் உடனே கிளம்பி வர சொல்றா. என்ன விஷயம்னு ஏதாவது கேட்டீங்களா? இதுக்காகவா தான் இருக்கும், வேற எதுக்கு உடனே கிளம்பி வர சொல்றா? கொஞ்சம் கோச்சிப்பா, கொஞ்சம் திட்டுவா, திடீர்னு சண்டை போடுவா, அப்புறம் சமாதானம் ஆயிடுவா. எங்களுக்குள்ள இதெல்லாம் புதுசா என்னமாமா? ஆனா இந்த 1 yearல இப்ப ஃபோன் பண்ணி உடனே உன்னை பார்க்கணும்னு சொன்னது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவளுக்கு பார்க்கணும்னு நினைச்சா உடனே பார்க்கணும், பிடிவாதம் ஜாஸ்தி. அவ ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்குள்ள ஏதோ சரியா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். உடனே போகணுமா? சாரி மாமா, இன்னைக்கு அவ ஃபோன் பண்ணிருக்கா. இப்பவும் நான் லேட்டா போனா சண்டை தான். நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு புரியுது. அங்க போய் 2 பேரும் சண்டை போட போறோம் தானே? இல்ல மாமா, அன்னைக்கு ஏதோ ஒரு டென்ஷன்ல அடிச்சிட்டேன். அதுக்கு கண்டிப்பா செம்ம திட்டுவா, சமயத்துல அடிக்க கூட செய்வா. வாங்கிக்கணும். இது ஒரு சூப்பர் சான்ஸ் மாமா. அவ காலில் விழுந்து கன்வின்ஸ் பண்ண போறேன். இன்னையோட என் லைஃப்ல எல்லா பிரச்சனையும் ஓவர். சரி, நான் கிளம்புறேன் மாமா. மாமா, ஒரு 1000 rupees கிடைக்குமா? இல்ல, சும்மா மோதலுக்கு அப்புறம் மீட் பண்றோம், எங்கன்னா போகணும், குட்டியா ஒரு கிஃப்ட், அதுக்காகத்தான். தேங்க்ஸ் மாமா, பாய். ஓகே, நாங்க தான் நிக்கிறேன், வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ போன வைங்க. 32nd ஸ்ட்ரீட் இதானே? ஆமாங்க, இதாங்க. இந்த 419 இந்த வீடு தான். தேங்க்ஸ். என்ன சார், யாரை பார்க்கணும்? என் ஒய்ஃப் இந்த அட்ரஸ்க்கு வர சொன்னாங்க. போனை வேற எடுக்கல, அட்ரஸ் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். ஒய்ஃப் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்களா? அப்ப இந்த வீடா தான் இருக்கும். இது யார் வீடு? அட்வொகேட் வசந்தி மேடம் வீடு. டிவோர்ஸ் கேஸ்ல ஸ்பெஷலிஸ்ட்ல, அதான் சொல்றேன். உங்க ஒய்ஃப் சொன்ன அட்ரஸ் இதுவா தான் இருக்கும். எப்ப வந்த அசோக்? இங்க எதுக்காக வர சொன்ன? உள்ள போய் பேசலாம். எதுக்குன்னு சொல்லு, அப்புறம் உள்ள போலாம். அட்வொகேட் வீட்டுக்கு எதுக்கு வருவாங்க? எனக்கு புரியல, ஏன் அவ்வளவு அவசரமா இப்படி ஒரு டிசிஷன்? அவசரம் எல்லாம் ஒன்றும் இல்லை, யோசிச்சுதான் முடிவெடுத்தேன். உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ற சுபா? ஆமா, ஏன் இஷ்டத்துக்கு தான் பண்றேன். அதான் பிடிக்கலன்னு தெரியுதுல்ல அசோக், விட்டுட்டு போக வேண்டியதுதானே. ஒன்ன இவன் எதுக்கு இங்க நிக்கிறான்? சுபா, நான் கிளம்புறேன். நீ இருவிக்கி. ஹேய் பாருடா, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற. பர்ஃபார்மன்ஸ் பின்றான்ல. இப்ப எதுக்கு அவன் கிட்ட சண்டைக்கு போற? இவனை சொன்னா உனக்கு கோவம் வருதுல? அசோக், நீ வீட்ல பண்ற கூத்து போதும்.
இங்க வந்து அசிங்கப்படுத்தாத ப்ளீஸ். இவன் கூட சேர்ந்து சுத்தினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் சுத்துறல நீ. வேணும்னே பண்றடி நீ. அசோக் ப்ளீஸ். சுபா நான் கிளம்புறேன் சுபா. ஏய் நடிக்காதடா. எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். அசோக் நீ தேவையில்லாம தொடங்குற. ஆமா நான் தான் தொடங்குறேன். நீங்க 2 பேரும் மிட் நைட்ல சாட் பண்றது, போன் பேசுறது, 2 பேரும் சேர்ந்து ஊர் சுத்துறதுலாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? டேய் என்னடா பேசுற நீ? ஆமா நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்றதெல்லாம் ஒழுங்கு. நான் தான் இப்ப தப்பு பண்றேன். விக்கி நீ கிளம்பு. இவன் கூட என்ன பேச்சு? 2 பேரும் சேர்ந்து ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு என்னமா எப்படி பர்ஃபார்ம் பண்ற நீ? என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணது நீ பார்த்தா அசோக்? தப்பான விஷயத்த தப்பா தான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ நீ? என்னைக்கு உன் லவ் தெரிஞ்சதோ அன்னையில இருந்து இவ சரியில்லை. பெருசா தாடி வச்சு டயலாக் பேசி சிம்பத்தி கிரியேட் பண்ணிலாம் இவளை கவுத்துட்ட. இவளுக்கு என்ன பிடிக்காம போச்சு. ரொம்ப அசிங்கமா பேசுற நீ அசோக். உண்மையா சொன்னா அப்படிதாண்டி இருக்கும். வேண்டாம் அசோக், ரோடா இருக்கேன் அமைதியா போறேன், இதோட நிறுத்திக்கோ. ரோடு இல்லனா என்னடா பண்ணுவ? அடுத்தவன் பொண்டாடி கூட ஊர் சுத்துற நீ எல்லாம் பேசாதடா. எப்படி பேசுற மத்தியா? எப்படி சுபா இவன் கூட எல்லாம் இருக்க நீ? ஐயடா அக்கறையா பாடுறா. அதான் இருக்க முடியாதுன்னு சொல்றாள. ரோடுன்னு கூட பார்க்காம இப்படி பேசிட்டு இருக்க. தனியா அப்ப வீட்டுல என்னென்ன பேசுவா அவட்ட? ஏய் அவன் ஏன் பொண்டாட்டி. அசோக் நான் என்ன வேணா பேசுவேன். நீ யாரு கேட்க? அவ எனக்கும் ஃப்ரெண்டா. நீ அவளை பத்தி தப்பா சொன்னா நானும் கேட்பேன். வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தானே அசோக்? அதான் உன்ன வேண்டாம்னு சொல்லிட்டு தானே டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கா. இன்னும் எதுக்குற ஓவரா சவுண்ட் விடுற நீ? அப்படித்தானே சவுண்டா பேசுவேன். என்னடா பண்ண? அசோக் சட்டையில இருந்து கையட. இவனை கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சு சோறு போட்டீங்கல்ல, அந்த திமிர பத்தியா? ஏய் அங்க என்ன பேச்சு? இங்க பேசுறா. அசோக் அசோக் விடுடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி சுபா. பேசாத ப்ளீஸ். அதான் சாரி சொல்றேன்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி சொன்னா சரியா போச்சா? சாரியா? இது கோவத்துல. கோவத்துல ரவுடி மாதிரி தெருவுல நின்னு சண்டை போடுற நீ. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. பேசாத நீ. ஒரு ரவுடி பொறுக்கி. பொறுக்கிங்க தான் அந்த மாதிரி சண்டை போடுவாங்க. சரி விடுடி. என்ன விடு? உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு அசோக். நான் என்ன பண்ணேன்? அவனும் தானே சண்டை போட்டான். மறுபடியும் போய் சொல்லாத. நானும் தானே அங்க இருந்தேன். நீதான் அவ்வளவு அசிங்கமா பேசினியே. உன் மேல கொஞ்சம் தெரிஞ்சவன்னு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. இன்னைக்கு அதுவும் போச்சு. ப்ளீஸ் சுபா. நீ வாட்டுக்கு திடீர்னு டிவோர்ஸ்னு சொன்னதும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஹே, ஒரு விஷயத்துக்கு எத்தனை தடவை தான் நீ டென்ஷன் ஆவ? நம்ம டிவோர்ஸ் பண்றத பத்தி இதுக்கு முன்னாடி பேசலையா என்ன? அது சும்மா நீ கோவத்துல சொல்றேன்னு நினைச்சேன். நீ சீரியஸா பேசுறேன்னு சத்தியமா நினைக்கல. நடிக்காத அசோக். உன் நடிப்பை நான் நிறையவே பார்த்துட்டேன். கோச்சுக்காத சுபா. நம்ம பேசிக்கலாம். என்ன பேசிக்கலாம்? நமக்குள்ள பேசுறதுக்கு இங்க எதுவுமே இல்ல. நம்ம மேரேஜ் டேஸ்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? சென்டிமெண்டாலாம் பேசாத என்ன. இதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு பொறுமை இல்ல. சுபா, நான் சரியில்லாம சொதப்பினப்பெல்லாம் என்ன லவ் பண்ண. உங்க வீட்ல யாருக்கும் என்ன பிடிக்காதப்போ எனக்காக நீ சண்டை போட்ட, சப்போர்ட் பண்ண. ஆனா இன்னைக்கு நான் ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப ஏன் என்னை விட்டு போகணும்னு சொல்ற? சீப்பா சென்டிமெண்டா பேசாத அசோக். கடுப்பா இருக்கு. ஓ, இதெல்லாம் சீப் ஆயிடுச்சா உனக்கு? இங்க பார், நாம பிரியணும்ன்ற முடிவை எப்பவோ எடுத்துட்டோம். இப்ப எதுக்கு புதுசா கேக்குற மாதிரி நடிக்கிற? உனக்கும் எனக்கும் இனி ஒண்ணுமே இல்ல. என் மனசுல இருந்து உன்னை நான்
எப்பவோ தூக்கி போட்டுட்ட. நீ எனக்கு ஹஸ்பண்டும் இல்ல, நான் உனக்கு வைஃபும் இல்ல. நீ இன்னும் யோசிக்கலாம் சுபா. இதுல செகண்ட் தாட்டே இல்ல அசோக். நீயும் நானும் சேர்ந்து இருக்க ஒரே ஒரு ரீசன் சொல்லு. இப்படி எமோஷனலா பேசுறத நிறுத்திட்டு எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சினா ஒன்னே ஒண்ணு செய். பேசாம பிரச்சனை இல்லாம எனக்கு டிவோர்ஸ் கொடு. அது போதும். டிவோர்ஸ் வாங்கிட்டு என் கூட இருக்கும்போதே நீ என்னை பத்தி கவலைப்படல. நீ போனதுக்கு அப்புறம் நான் என்ன ஆனா உனக்கு என்ன? உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற சுபா. உன் வீட்டை பத்தி மாமாவை பத்தி யோசிச்சியா? அடுத்து என்ன? அப்பா கிட்ட போய் பேசி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணலான்னு பிளானா? இந்த டிவோர்ஸ் பத்தி அப்பாக்கு தெரியும். அட்வொகேட் பாக்குறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட பேசிட்டேன். திரும்பவும் சொல்றேன் அசோக், நமக்குள்ள எதுவுமே கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ் என் லைஃபை விட்டு போயிடு. ஹேய் சுபா. ஹேய். ஹா, அப்புறம் ஹேய். இந்த ரூம்ல இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னா தங்க வேண்டாம். நீ வெளியிலேயே தூங்க. இங்க இருந்து வெளியே போனா எங்க தங்குறது, எங்க வேலை செய்யறதுன்னா நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீ இங்க தங்குறதுனாலயோ அப்பாவோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறதுனாலயோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. இனி அது உன் பாடு, அவர் பாடு. ஆனா என்ன தொந்தரவு பண்ணாத. நான் யாரும் இல்ல உனக்கு. ஓகே சுபா. மார்னிங் மாமா. குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? இல்லை மாமா, இனிமேல் தான். டைமுக்கு சாப்பிடுங்க அசோக். இப்போவே ஹெல்த் ஃபுட் எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணாதானே வயசானா பிரச்சனை வராமல் இருக்கும். டன். சாப்பிட்றலாம் விடுங்க. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க அசோக். இப்போ சொன்னால் சரியா இருக்குமான்னு தெரியல. காலையில் இந்த விஷயத்தை பற்றி பேசலாமான்னு தெரியல. இல்லை, உள்ள ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். சொல்லுங்க. எனக்கும் சுபாக்கும் நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. சுபா டிவோர்ஸ் பற்றி அடிக்கடி பேசுவா. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துக்கு போவான்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லாமே முடிஞ்சு போச்சு மாமா. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு புரியல மாமா. பேசி சரி பண்ண முடியாத 2 பேரும். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஒரு நிமிஷம் கூட என் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணி சொல்கிறா. அவன் மேலே தப்பு இல்லை. நானும் நிறைய விஷயத்தில் சொதப்பிருக்கேன் மாமா. இந்த டிசிஷனுக்கு அவளை புஷ் பண்ணதே நான் தான். அது சரி அசோக், போனதெல்லாம் விடுங்க. இனி எப்படி வாழ போறோங்கிறது பேசி சரி பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சுபா கிட்டையும் பேசியிருக்கேன். நீங்க 2 பேரும் நினைச்சா அதை ஈஸியா செய்யலாம். 2 பேரும் நினைச்சா தானே. சுபா நினைக்கவும் இல்லை, நினைக்கவும் மாட்டா. குடிக்கிறவங்களுக்கு குடிச்சிட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. குடிக்கிறத விட்டுட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது தான் எல்லா பிரச்சனையும் அப்போ தான் தெரியும். அது மாதிரி தான் மாமா என் கதையும். சொதப்பிட்டு இருந்தப்போ அவள் என் கூட இருந்தா. இப்போ நான் சரியாகி நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ அவள் என்னை வேண்டான்னு சொல்கிறா. அவளுக்கு நான் வேணான்றதுல அவள் தெளிவாக இருக்கா மாமா. இப்போ நான் பேச வந்தது அது இல்லை மாமா. சொல்லுங்க அசோக். இப்போ நான் என்ன பண்ணுறது? டிவோர்ஸ் ஆயிட்டா நான் இங்கே இருக்க முடியாது மாமா. கல்யாணம் பண்ணி என்னோட ஃபேமிலிக்கும் எதிரி ஆயிட்டேன். இப்போ போய் நின்னா வெளியில் போன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் மரியாதை இருக்காது. ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சால் ப்ராப்ளம்னு வேலையும் விட்டுட்டேன். இவ்வளோ பெரிய கேப் விட்டுட்டு மறுபடியும் வேலை தேடணுன்னா வேலை கிடைக்கிறது கஷ்டம். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, பார்க்கறதுக்கு வேலை இல்லை. இப்போ நான் ஜீரோ மாமா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க அசோக், நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு வேலை செட் ஆகுற வரைக்கும் நான் இங்கே தங்கிக்கலாமா மாமா? சாரி மாமா,
இப்படி கேட்கறது கூட தப்பா இருக்கலாம். ஆனா இத மாமான்ற உரிமையிலலாம் கேட்கல. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான். அதான் வேற வழி இல்லாம. என்ன கேள்வி இது அசோக்? இங்க தாராளமா தங்கிக்கிங்க. நிஜமாவோ மாமா? சுபாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு நீங்க வந்தீங்க, அதனால நீங்க என் மருமகன். இன்னைக்கு நீங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டா உங்களுக்கு எனக்கு ஒண்ணு இல்லாம ஆயிடுமா? சின்னவங்க நீங்க டக்கு டக்குன்னு முடிவை மாத்திக்கிறீங்க, மனுஷங்களை தூக்கி போட்டுறீங்க. எங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் அது முடியாது அசோக். இந்த வீட்டுல உங்களுக்கும் சுபாவுக்கு இடையில மட்டும் ரிலேஷன்ஷிப் இல்ல, அதையும் தாண்டி எனக்கு ஒரு மருமகனா இருந்திருக்கீங்க, மகாவுக்கு ஒரு தம்பியா, இந்திராவுக்கு ஒரு அண்ணனா, இப்படி எல்லாரோடையும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. நான் அதை இப்போ எதுக்கு உடைக்கணும்? யாரோ வரலாம் இல்ல, ஒரு மருமகனா உரிமையா என்கிட்ட கேளுங்க. நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்ல உங்க கூட ரெஸ்டாரண்ட் வந்தேன். நான் ஒன்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வரல. அங்கே வந்தும் பெருசாக எதுவும் நான் பண்ணல. ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப் ரெண்டுத்துலேயுமே நான் செம்மையாக சொதப்பின ஆள். இப்போ நான் ஃபெயிலியரோட எண்டில் நிற்கிறேன். ஏதாவது பண்ணணும். நான் வேஸ்ட் இல்லை, நீ யாருக்காவது சொல்லணும். ஆனால் என்ன பண்ணுறது? அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை அசோக். எப்பவும் போல நீங்க ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நீங்களே பாத்துக்கங்க எல்லாத்தையும். உங்களை ப்ரூஃப் பண்ணுங்க. நிஜமாவும் மாமா? ஆமா அசோக், நீங்க எங்கேயும் போக வேணாம். உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல தங்கலாம். சுபாக்கு தானே உங்களை வேண்டாம், எனக்கு ஒரு மகனா இருந்துட்டு போங்க. தேங்க்ஸ் மாமா. உங்ககிட்ட பேசணும்னு வரும்போது மனசு கொஞ்சம் வெறுமையா இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல மாமா. தேங்க்ஸ் அ லாட் மாமா. பாசிட்டிவ் திங்கிங்கை நீங்க லூஸ் பண்ண வேணாம் அசோக். லைஃபோட சேலஞ்சே அடுத்த லைஃப்ல என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கிறதா. இன்ட்ரெஸ்டிங்கும் அதுதான். இப்ப வேணா உங்க ரவுண்டு சக்சஸ் இல்லாம இருக்கலாம், யாருக்கு தெரியும், அடுத்த ரவுண்டு உங்களை எங்கேயோ கொண்டு போய் விடலாம். டோன்ட் வரி அசோக், நான் இருக்கேன், யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெண்டு பேரும் எதுவும் சொல்லாம இருந்தா எப்படி? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஷாக்கிங்கா இருக்கு. என்ன நீயும் நான் பண்றது தப்புன்னு சொல்ல போறியா? நான் அப்படியெல்லாம் சொல்லல. இவ்ளோ அவசரமா உனக்கு டிவோர்ஸ் தேவையா? பிடிக்கலன்னு ஆயிடுச்சு மகா, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? எதுக்கு சுபா இவ்ளோ அவசரமா ஒரு கல்யாணம்? வேண்டானதும் டக்குன்னு ஒரு முடிவு. நான் கல்யாணம் பண்ணது தப்புதான், அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவன் கூடயே இருக்கணுமா? அசோக் கிட்ட பெருசா எதுவும் பிரச்சனை இல்ல நீதானே சுபா சொன்ன. சொன்ன, அது உங்களுக்காக சொன்ன. அவனை நீங்க தப்பா நினைக்க கூடாதுன்னு சொன்ன. என்ன பாரதி சொல்றது இவகிட்ட? மாமா என்ன சொன்னாரு? அப்பாவும் அதே தான் சொன்னாரு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்க சொல்லி. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். மாமாக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சுபா. யாருக்குமே ஏன் கஷ்டத்தை பத்தி கவலை இல்லையா? அப்படியெல்லாம் நாங்க சொல்லல சுபா. கல்யாணம் முடிஞ்சு செட்டில் ஆகிறதுக்கு எப்படி 2-3 வருஷம் ஆகும் சுபா? கல்யாண லைஃப்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு எப்படி 2-3 வருஷம் ஆகும். அப்படி வெயிட் பண்ணவங்க தான் லைஃப்ல சந்தோஷமா இருந்திருக்காங்க. எனக்கு என்னமோ மகா சொல்ற மாதிரி நீ அவசரப்படியோன்னு தோணுது. 3 வருஷத்துக்கு மேல சேர்ந்து இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல வரியா பாரதி? வேற வழி இல்லாம தான் பாதி பேர் சேர்ந்து இருக்காங்க. சரி மத்தவங்களை விடு. இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வேண்டாம்னு சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கல நீ? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க? அப்பா கஷ்டப்படுவாரு, அவன் கஷ்டப்படுவான். அப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லையா பாரதி? அப்புறம் ஹோஸ்டன் சுபா, நீ எதுக்கு அவசரப்படாத, நிதானமா யோசி, நல்ல முடிவெடு. மகா, நான் பக்கத்துல கடை வர போயிட்டு வரேன். இந்தா, என்னதாண்டி பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ளயும்? எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு மகா. எனக்கு புரியல சுபா. அவனை ஒரு ஹஸ்பண்டா என்னால ஃபீல் பண்ணவே முடியல. ஒரு பொறுப்பு இல்ல, ஒரு சீரியஸ்னஸ் இல்ல. அவனை பார்த்தாலே கடுப்பா வருது. அசோக் எப்பவுமே அப்படிதானே இருந்திருக்காரு. தள்ளி இருந்தப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியல மகா. ஆனா சேர்ந்து இருக்கிறப்ப சத்தியமா என்னால முடியல. ஸ்டார்டிங்ல அவன் மாறிடுவான்னு நினைச்சேன்.
ஆனா அவன் அப்படியே தான் இருக்கான். அது அசோக் தப்பில்ல சுபா. இப்ப என்ன சொல்ல வர? டிவோர்ஸ் உன் முடிவா இல்ல 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவா? அவனுக்கு சேர்ந்து இருக்கணும்லாம் ஒன்னும் இல்ல. ஆனா டிவோர்ஸ்னதும் ஓவரா சீன் போடுறான். திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா நினைக்காத சுபா. கொஞ்ச நாள் எல்லாத்தையும் தள்ளி போடு. என்னது? ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் இதை பத்தி பேசுவோம். ஏன் என் இடத்துல இருந்து யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? உனக்காக தாண்டி சொல்றேன். எதுக்கு டிவோர்ஸ் பண்றேன்னு கூட தெரியாம இருக்க நீ. உனக்கு என் ப்ராப்ளம் புரியாது மகா. ஏன் அப்படி சொல்ற? நீ பாரதிய வச்சு எல்லாரையுமே பாக்குற. ஆனா எல்லாருமே பாரதி மாதிரி கிடையாது. பாரதி உன்னோட எல்லாத்தையும் ஷேர் பண்றான், உன்னை புரிஞ்சுக்கிறான், உனக்காக நிறைய செய்யறான். ஆனா அசோக் அப்படி எதுவுமே இல்லைன்னு உனக்கு தெரியுமா? பாரதி மாதிரி ஒரு ஆளை பாக்குறது கஷ்டம் மகா. நான் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எதிர்பார்க்கல. அசோக் என்னை எப்படிலாம் டீஸ் பண்ணுவான் தெரியுமா? அந்த நக்கல், எங்க எது பேசணும்னு தெரியாம அசிங்கப்படுத்துறது, எனக்கு என்ன பிடிக்கும் கூட தெரியாம இருக்கிறது, இதெல்லாம் எப்படி சொல்லுவேன் உனக்கு? ஒரு வருஷத்துல ஒரு நாள் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நிமிஷத்தை அசோக் கொடுத்ததில்ல மகா. அப்புறம் எதுக்கு கல்யாணம் எல்லாம்? இன்னும் நிறைய இருக்கு, எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்ல முடியல. பாரதியோட அசோக தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாரதி வேற, அசோக் வேற. பாரதி எங்கேயும் இருக்கா மகா. என் சிச்சுவேஷனை நீயாவது புரிஞ்சுக்கோ மகா, ப்ளீஸ். சுபா